அல் குர்ஆன் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிறதுல இது பார்ட் 4 வீடியோ. குர்ஆன் பூமியில் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த அல் குர்ஆனை வஹியாக ஹல்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் கிட்ட இருந்து கொண்டு வருவாங்க. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே மனனம் செஞ்சு அதை மக்களுக்கு அப்படியே எடுத்துரைப்பாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருக்க சுஹாபாக்களும் நல்ல முறையில் இந்த குர்ஆனை மனனம் செஞ்சு மக்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி தான் குர்ஆன் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் பூமியில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சது. இன்னும் ஆரம்ப காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆனை மறந்துடுவோமோன்ற பயம் இருந்தது. அதனால் அவங்க நாக்க வேவேமாக அசைச்சு மனனம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. இதுக்கு வஹியாக அல்லாஹ் திருமறையில் ஒரு விஷயத்தை அறிவித்து கொடுக்குறான். நபியே, அவசரப்பட்டு அதற்காக நாவை அசைக்காதீர். நிச்சயமாக அதனை ஒன்று சேர்ப்பதும் நீர் அதை ஓதும்படி செய்வதும் நம்மீதே உள்ளன அப்படின்னு அல்லாஹ் இப்படி வேகமாக ஓத வேண்டாம்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்